ஸ்பைன்ஸ் கிளினிக்கில் நாங்கள் அடிக்கடி கேட்குற ஒரு சிம்டம் என்ன தெரியுமா? டாக்டர், ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியும் டாக்டர். நின்னாலோ நடந்தாலோ கால்கள் ஃபுல்லாக மரத்து போகுது, கால்கள் ஃபுல்லாக பாரமாக இருக்குது, ஏதோ மரக்கட்டையை சுமக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம். கீழ் முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம். வணக்கம், என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அறுவை சிகிச்சை அல்லாது ஒரு சின்ன ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக இதற்கு தீர்வு காணலாம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் எப்படி நாங்கள் கொடுக்குறோம், அதில் காமனாக பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ்க்கு ஏர்லி ஸ்டேஜில் இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது ஸ்பைன் நர்வ் ரூட் பிளாக்ஸ் மூலமாக பெயின் ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாகவே இந்த சிம்டம்க்கு சர்ஜரி வேண்டாம், நீங்கள் முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்க சொல்கிற விஷயம் ஓகே டாக்டர், அப்போ கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே டாக்டர், அப்போ நீங்கள் போட்டுருங்க இந்த இன்ஜெக்ஷனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேக்சின் போடுற மாதிரியோ இல்லை ஒரு பெயின் கில்லர் கொடுக்குற மாதிரி ஓபிடியில் கொடுக்குற ஒரு இன்ஜெக்ஷன் கிடையாது. இதை ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு தான் இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்க முடியும். இதை சொன்னோன்னா, டாக்டர் நான் ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஜெக்ஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணேன், நீங்கள் திருப்பி என்ன ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோன்னா அதுக்குன்னு மயக்க மருந்து கொடுத்து செய்கிற ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான், பட் இது ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு தான் செய்வோம். ஸோ இன்ஜெக்ஷன் எதுக்கு டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது காமனாக இந்த கீழ்முதுகில் இருக்கிற நரம்பு அழுத்தம் பார்த்திங்கன்னா L4 L5ல வரும்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் நம்ம கரெக்டாக அந்த L5 நர்வ் ரூட், அதாவது அந்த L5 நரம்பு ஒரு சின்ன துளை வழியாக வெளியே வருது இல்லையா, அந்த துளைக்கிட்ட கொடுக்கணும். ஸோ நேக்கட் ஐயில் நம்மளால் L4 L5 எங்கே இருக்குன்னு ஒருத்தர் பார்த்து சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எல்லாம் எக்ஸ்ரே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுது? எக்ஸ்ரே MRI மூலமாக தான் அந்த L4 L5 எங்கே இருக்குன்னு தெரியுது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ரே டேபிளில் அந்த பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு, எப்படி எக்ஸ்ரே நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே தான், எக்ஸ்ரே டேபிளில் அந்த பேஷண்ட்டை படுக்க வைக்கணும். நார்மல் பெட்லேயோ டேபிள்லையோ வச்சிங்கன்னா உங்களால் எக்ஸ்ரே எடுக்க முடியாது. ஸோ எக்ஸ்ரே டேபிளில் படுக்க வச்சுட்டு குப்புறப்படுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே மிஷினை எடுத்து வந்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ரே ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட L4 L5 எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஒரு மானிட்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்குது. ஸோ அதற்காக தான் உங்களை ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட்டிகிட்டு போகுமே தவிர உங்களுக்கு மயக்க மருந்து கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மயக்க மருந்து டாக்டர் தேவை கிடையாது. அண்ட் இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கும் அவசியம் கிடையாது. ஃபுல்லாக கான்ஷியஸாக தான் இருப்பாங்க அந்த பேஷண்ட், அந்த டாக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் இந்த செட்டப் இருக்கிறதுனால அவங்க ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட்டிகிட்டு போவோம். ஸோ ஆப்ரேஷன் தியேட்டரில் படுக்க வச்ச பிறகு அந்த L4 L5 கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னில் மேலாக உங்களுக்கு மரத்து போகிற ஊசி கொடுத்துருவோம். ஸோ அந்த இடம் மரத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ரே கைடன்ஸில், இப்போ நீங்கள் கார் ஓட்டும் போது கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்கள் கார் எங்கே போகுதுன்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி அந்த நீடில் உள்ளே போடும்பொழுது அது கரெக்டாக அந்த L5 நரம்பு கிட்ட தான் போகுதா அப்படின்றத பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்ஜெக்ஷனை கொடுப்போம். ஸோ இது ஆக்சுவலி ஒரு 5 to 10 minutes ஜாப் தான். பட் அந்த செட்டப் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் கொடுப்போம். ரெண்டாவது விஷயம் அவங்க கேட்குறது, டாக்டர் அப்படின்னா நான் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கணும், எவ்வளோ நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும், பெயின் ரிலீஃப் எனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்த இமீடியட்டாகவே அவங்களுக்கு அந்த பெயினில் ரிலீஃப் தெரிஞ்சிடும். பெயின் போகுதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு இமீடியட்டாகவே தெரிஞ்சிடும். அண்டு இது முடித்ததுக்கப்புறம் பெட் ரெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. இது அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே செய்யலாம். இமீடியட்டாக அவங்க தே கேன் வாக். ஸோ இது ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வார்டுக்கு வருவாங்க. வார்டுக்கு இமீடியட்டாக அன்றைக்கி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம். அந்த டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போதே அவங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் தெரியும். ஸோ இது பெரும்பாலான ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வேண்டாம் அப்படின்னா, நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி PRP இன்ஜெக்ஷனோ இல்லை ஆட்டோலோகஸ் கண்டிஷன் சீரமோ கொடுக்குறதா இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிளட்டை எடுத்துகிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபியூ ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உடனடியாக ஆப்ரேஷன் தியேட்டரில் இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு அவங்க கிளம்பலாம். கீழ் முதுகில் நரம்பு அழுத்தம் இருந்ததுன்னா அது ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஏர்லி ஸ்டேஜில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கதை பார்க்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஸ்டேஜில் வரும்பொழுது இந்த செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக் இஸ் a வெரி குட் ஆப்ஷன். ஒரு சின்ன லோக்கல் அனஸ்தீஷியாவில் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பர்ஃபெக்டாக இந்த ப்ரொசீஜர் பண்ணுறது மூலமாக இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் இருக்கும். அதன் பிறகு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவங்க ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணி வெயிட் ரிடக்ஷன் பண்ணி இந்த டெம்பரரி பெயின் ரிலீஃபை அவங்க பெர்மனெண்ட் ஆக்கலாம். நன்றி, வணக்கம்.